ஒன்ன கை கொடுத்து நான் பழகா கண்பிடிச்சே ராணி ஒன்ன கை கொடுத்து ராசாத்தி ஒன்னை நான் பழகா கண்பிடிச்சே நான் பழகா கண்பிடிச்சே ராணி ஒன்ன கை கொடுத்து கூட்டம் சுருங்குது. பரவாயில்ல. நான் வரும்போதே கொடும்பாலூர் சத்தமா துவரங்குறிச்சி பாண்டி கோயில் அந்த மெயின் ரோடு அங்கெல்லாம் விசாரிச்சேன். இந்த ஊர் எப்படி விசாரிப்பப்பா, எந்த ஊர் போனாலும் கார டிரைவர் நிப்பான்னு சொல்லி விசாரிப்பேன். அந்த ஊர்ல எப்படி பள்ளிக்கூடம் இருக்கா, வசதிகள் இருக்கான்னு விசாரிச்சேன். ஆனா இந்த ஊரை பத்தி எல்லா ஊர்லயும் நல்லதாத்தையும் சொன்னாங்க. ஐயா நல்ல ஊருங்கயா, எந்த கரைச்சலும் வராது, சொல்ற வாக்கு அந்த ஊருக்காரங்க தவற மாட்டாங்கன்னு டீக்கடை முதற்கொண்டு பேரினாங்க. ஆனா இந்த ஊர்ல வாழ்றவங்களுக்கு தெரியும், நாங்க இன்னைக்கு தான் வந்திருக்கோம், அடுத்த வருஷம் இன்னும் வருவோம், வருஷத்துக்கு ஒரு நாளே வருவோம். உங்க ஊர் நல்ல ஊரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன சோதனைங்க ஐயா. இந்த பேசுன நாடக காசை கொடுத்துட்டீங்கன்னா திரும்பி பார்க்காம போயிடுவீங்க. ஏன்னா என்னையால முடியல. இந்த மாதிரி வண்டிய வளைச்சோம்னு சொன்னது யாரு? நீதானா? அவரா? நீ இமிடித்தான் வீட்டுக்கு போறது நல்லது. என்ன 12-14 வருஷத்துக்கு வாழணும், ஓடிடு. வள்ளி நாரது தக்க அவங்க புராணம் பேருன்னு சொல்றாள் கைது இருக்குங்க. அவசரப்பட தூக்கி கூடாது, கேள்வி எடுக்கணும். ஏன்னா அந்த புராணம் கதையெல்லாம் கேட்கணும்னு சொல்றாரு. என்ன பண்ணணும்னா வீட்டுல தூங்கிட்டு 2 மணிக்கு மேல எழுந்திரிச்சு வரணும். ஆமா, என்னத்த சொல்ல? ஏன் பால் இறக்க போறியா? வேற பப்புண்ட பேச மாதிரி என்ற பேசக்கூடாது. இந்த இளைஞர்லாம் நிக்கிறாங்கன்னா ஏதாவது சிரிக்க பண்ணாம நிக்கிறிய பேசானே. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு உள்ள இருக்காது. என்னன்னா காலம் அப்படி மாறிக்கிடுச்சு. ஆட்ட கழி படுத. ஆனா நடிகனுடைய நடிப்பு இந்த காலத்துல வீணாகாது. அதுக்குதான் என் சிங்கங்கள் 2 பேரும் உட்காந்து யூடியூப் எடுத்துட்டு இருக்கீங்க. வீணாகாது, பார்க்காத ஆளு கூட பார்த்துக்கலாம். அதனால நம்ம சோர்ந்து விட வேண்டாம் கலைஞர்களே. எத்தனை நாள்ல பார்த்து நான் மேடையில பேசிருக்கேன். ஒரே ஒரு கேள்வி 4 பதில். ஒரு கேள்வி அதுக்கு பொருந்தராப்புல 4 பதில் சொல்லக்கூடிய புதுக்கோட்டை சூப்பர் ஸ்டார் முத்தப்பாவை சந்திச்ச வேணா. அவர் செத்து போயிட்டாரா? செத்து போயிட்டாரா? ஆமா. என்ன ப்ரோ லேட்டா சொல்றீங்க? ஆடி 18ஆம் பருக்கில் இருந்தாரு. மதுரை திரைப்பட நடிகர் புரட்டா சூரி அவருடைய தாய் மாமே ராசாக்குரிய சித்தப்பன் ஆறுமுகம் சிவரஞ்சனி. நீ சந்திச்சாலு யாரும் உயிரோட இல்லையா? வரிச்சூர் பழனியப்பா தாத்தா வள்ளிகிட்ட தக்கத்தை கொண்டு வந்தவரே வரிச்சூரே.
என் தாத்தன் பழனியப்பனை சந்திச்ச வேணா இருக்காரடா ஏன்னா செத்தாலும் கேட்டுட்டே அத்தனை ஆறுதல். கோதாமங்கலம் எங்க அண்ணன் முத்துச்சிருப்பியை சந்திச்சு இன்னைக்கு அமெரிக்கா வரைக்கும் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் இருக்காருண்ணே. அவனை ஏதாவது சொல்லி அவன் யூடியூப்ல பார்த்து என்னை வைக்க நான் சொல்லலையே. ஆனா நான் பெத்த பிள்ளையா இல்லாட்டாலும் நீ வளர்த்த பிள்ளை. ஏத பாடுற சொல்ற பேசுற உன்னை பிள்ளைய நான் ஏத்துக்கிறேன். அதுக்காக ஏங்கிட்டே போட்டி போறிய உன்னை செகல சேர்த்த ஆளுங்க. என்ன ஜாமி என்னப்பா ஜாமி? சாமியா இருந்தாலும் நீங்க வந்த இடம் என் இடம். கட்டும் 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 கட்டும். சாமியாரா நானா பேசுவோம். என்ன தெரியும்? ராமாயணம் மகாபாரதம் பொது அறிவு சிவ ரகசியம் சீவக சிந்தாமணி மாட்டுத்தாமணி கோரிப்பாளைய சும்மக்கள் அவ்வளவுதான். பழையாபதி அவ்வளவுதான். அங்கெல்லாம் போய் பிறகு தெரிஞ்ச எல்லாமே எனக்கு தெரியும். உனக்கு எல்லாமே தெரியும் சொல்றியே ஒரு சாமியாரு. இந்த ஊருக்கு வர ரூட்டு தெரியாம இந்த 3 கிலோமீட்டர் சுத்திக்கிட்டு இருந்தேன். கை தட்டலாம் அடையே மாட்டேன். கை தட்டாதிய யாரும் ஒழுங்கு ஒரு பிள்ளையே கட்டி பிடிக்க தெரியல. இதே பகுமானம் அதுல அது புடிச்சு அப்படித்தாண்டா போன மேடல கட்டி பிடிச்சி நெருந்து எலும்பு புரிஞ்சிச்சு. இது வேற கொலக்கைதா இருந்து இந்த டான்ஸ் காரியம் நான் சொல்றதே இல்லப்பா. கொஞ்சம் தட்டு பிடிப்பா இருந்தா மெது முழுக்க இருக்கேன். பூரா எலும்பா இருந்தா நான் என்ன செய்யறது ப்ரோ? எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு ப்ரோ. ஐயா கேவனுக்கு போயிடுச்சு. சத்தை ஏற்றி விட்டு போயிரு. கனகத்தில் பாட்டும் பாடும் சாமி யாரையா? அவ்வளவுதான் பாத்து ஐயா எங்க வீட்டுல ஆள் இல்லைங்க. கை ஒடிஞ்சு ஒரு ரப்பு அடங்கலையே. ஆமா பெரிய பேச்சாடி ஒரு சாமியாரும் முன் கண்டே சொல்லக்கூடாது. நான் சொல்லலாம். நான் மாறிட்டார். நீ ஓல்டு மங்கு ஏன் தேவா ஏன் பஸ் ஸ்டாண்ட்ல கண்டக்டர் கத்துன மாதிரி கத்துறேன். மெதுவா பேசு. இருக்கிற 10 பேரும் போயிட்டாங்கன்னா ஒத்த சத்துல போக நம்ம நான் போட்டு. நீங்க யாரு? நீங்க நீங்க ஒரு 20 ரூபாய்க்கு சொல்லுங்க. நான் ஒரு 11 ரூபாய்க்கு சொல்றேன். நான் 9 ரூபாய்க்கு சொல்றேன். நீங்க 10 ரூபாய்க்கு சொல்லுங்க. ஏய் நான் ஒன்னும் பெட்டி கடை நடத்தல. அப்ப சொல்றா யாரும் சொல்றான். சாமின்னு மரியாதை கொடுக்குறேன். அப்புறம் சில்லு முக்க தேர்த்து அப்படிதான் வைக்கிறேன். அப்படித்தான் வைக்கிறேன். என்ன பண்ணுவேன்? வாடா போடா வாடா போடா போட்டிருக்க வேஷம். அதுக்காக மேடைக்கு வெளியே சொல்றதோட உள்ள வந்து அதே ஞாபகத்துல சொன்னேன்னா அந்த மாதிரி ஆளு ஒன்று சொன்னேன். போயிடுச்சு. அந்த மாதிரி ஆளு நாங்க. இந்த இடம் வேலிமலை சாரல். வேலிமலை சாரல் தாங்களை போல எத்தனையோ மனிதர் வந்து யாகம் செஞ்சுட்டு செங்கக்கல்ல சூடு அமைச்சிட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. நெய்ட்டாப்பாவை நசுக்கிட்டு போயிருங்க. வெள்ளாமையில உருகும் போது அது வந்து காலில் குளிக்குது மேடம். வேலிமலை சாரல் குடிவர்கள் வந்து யாகம் நடத்தக்கூடிய இடம். அதனாலதான் வேலிமலை சாரல். ஆமா. அப்புறம் எப்படி இடம் ஏன் இடம் தான் ஒத்திக்கு வாங்குறோம் இல்ல பட்டா போட்டு வாங்குற தேவையில்லாத அட்டாச் வச்சிருக்கியா? அட்டாச் வச்சிருக்கியா? அட்டாச்சிய பறிச்சு பால் வைக்கிறேன் வச்சிருந்தேன். அப்புறம் சோம்பு சீரை வைக்கிறேன். கொல்லிமலை செட்டு அந்த வச்சிருந்தேன். அப்புறம் ஊர் தலையார் வச்சிருந்தாரு. இப்ப வந்து எங்க அப்பா பிரசிடண்ட் வச்சுட்டாரு. சரி. அப்புறம் இப்ப எங்க அப்பா வச்சிருக்கேன். அப்புறம் என்ன தோசையை பிரட்டி போற மாதிரி அப்புறம் அப்புறம் இல்ல யார் உங்க அப்பா இருந்த கையோட அட்டாச்சி எல்லாத்தையுமே இருக்கும். எவ்வளவு ஒரு நல்ல குடும்பம் பத்தியா? என்ன அட்டாச்சி இத்தனை வேலை வச்சிருக்காங்க. அத்தாச்சி என்றால் இன்னொரு பொருள் அடக்கம். பட்டா என்ற அர்த்தம். பட்டா பட்டா ஒவ்வொரு ஆண்டு வருஷம் வருஷம் வட்டி கூடும்னு எங்க அப்பா வச்சிருக்காரு. அடமானம் அத்தாச்சி. அத்தாச்சி அப்படி போறாங்க. பெரிய தமிழ் பண்டிதர் மாயன் மொட்டநாட்டு இருந்தாய். யாருக்கு என்னைய சொன்னேன். ராமாயணம் தெரியுமா மகாபாரதம் தெரியுமா அப்படின்னு என்ன கேட்கிறீங்க? நான் கேட்கிறேன் உனக்கு ராமாயணம் தெரியுமாயா? ராமாயண மகாபாரதம் எல்லாம் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். நீ என்ன கேள்வி கேட்டாலும் நான் சொல்லுவேன். இது உன் பேக்கில் ஜிப் பண்றதே உனக்கு தெரியாம எனக்கு கிடைச்சிருக்கேன். ஏதோ விடு.
ஊரை ஏமாத்தாத. நான் வந்து மத்த ஆளு மாதிரி கிடையாது. சரி, ராமாயணம் தெரியும். ராமாயணத்தோடைய புக்கு சைஸ் என்ன? முடிஞ்சு ஜோலி 4 2 வச்சு. சரி, ராமாயணத்தை எழுதியவர் யாரு? பென்சில். அந்த காலத்துல பென்சில் ஏது? சரி, குச்சி. சரி, ராமாயணம் எழுதிய அந்த யுகம் என்ன யுகம்? கலியுகம். கலியுகமா? முண்ட கலியுகத்துல கேட்கிறேன். கலியுகத்துல கேட்டுக்கிறீங்க. கிரதாயுகம். திரேதாயுகம். திரேதாயுகம். எனக்கு நாக்கு வரல, நீ சொல்லிருக்க. பழைய கை கொடுத்துட்ட. 10 ரூபா சேர்த்து வாங்கிக்க. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரம், கலியுகம். சரி, மொத்தம் 4 யுகம். 4 யுகம். அந்த 4 யுகத்திலையும் ஒவ்வொரு சகாப்தம் நடந்தது. அதே 4 யுகத்திலையும் ஒவ்வொரு சகாப்தம் நடந்தது. சகாப்தம் கிடையாது. சகாப்தம் நடக்கவே இல்லை. சகாப்தம் அப்பதான் நான் கேட்கிறேன். சகாப்தம். ஆமா. கிருதயுகத்துல என்ன நடந்தது அப்படின்னா அதான் அர்ச்சந்திர புராணம். அர்ச்சந்திர புராணம். திரேதாயுகத்துல நீ சொன்ன ராமாயணம். துவாபரயுகத்துல மகாபாரதம். கலியுகத்துல இது கந்த புராணம் நடந்துகிட்டு இருக்கு. நடந்துகிட்டு இருக்கு. ஆக அந்த ராமாயணத்தின் கதாநாயகன் யாரு? விமல். இவன் கொடுத்த சம்பளத்துக்கு மேல இன்னைக்கு என்ன வேதம் போட்டு உன்னை வர சொல்லவே இல்லை மிஸ்டர் கிண்ணிப்போலி மண்டை. குளிருக்கு வந்தவனா அப்போ ரொம்ப மாட்டிச்சாக போறேன். அண்ணே கிள்ளி வர வேணே, உனக்கு விஜயம் தெரியுமா? நம்ம இடத்துக்கு கருது வந்தியை கொண்டு வந்திருக்காங்க. கருது வந்தியா? மகதி யார் என்று பெயரையா? ஐயா நீ மசாஜ் பண்ணு, எதுவும் பண்ணு. மசாஜ் இல்லையா, மகதி யார்? சாமிதான். நான் சாமி. என்ன சாமியான உள்ள? அது என்ன கோயிலுக்கு முன்னாடி இருக்க கல்லு நினைச்சியா? அந்த மண்டப்பா. ஐயா எங்க குடும்பத்திலே ரொம்ப கிருக்குண்ட வய வந்தாங்க. போயிட்டு வரேன். நீங்க வரைக்கும் 70 சாமிய மண்டையை உடச்சு தையல் போட விட்டுருக்கேன். அப்ப நான் போறேன், நீங்க இல்லைங்க. நீங்க அடுத்த வட்டம் வரும்போது ஓட கவச்சிட்டோம். பள்ளிக்கூடத்துல சேர்த்தாலும் பேர் கட்டாங்களா? இல்லி வரவன்னு சொல்லுனே. அவரு ஓட்டு கணக்கெடுக்க வந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு சாமிடா இவனோட வேற தூக்கத்துல வேற யார அடிபட்டது? இந்த டீ கொண்டு போனாலா? கொஞ்சம் வாழ அப்புறமா ஆக்கலாம் பார்த்தேன். சாமி சாமி உங்க பேரு என்ன? என் பேரு எல்லாரும் கூப்பிடுறாங்கல்ல, எல்லாரும் கூப்பிடுறாங்கல்ல. ஆமா, அதான் என் பேரு. நம்மளோட பெருங்கொண்ட லூசுறாங்க. நாங்க உன்னைக்கு இருக்காக்க நினைச்சா நீ எங்களை முத்திரியே பல பழக்கம் தெரிஞ்சீங்க. ஆமா, பெற்ற உள்ள அப்படிதான் இருக்கேன். பேர் என்ன? எங்க அப்பா வச்ச பேரு. சும்மா அந்த என்ன உனக்கு ஆம்பளைக்கு மாதிரி போகுது. ஐயா ஏற்கனவே பிளேடு பக்கரி அன்னை ஸ்லேடு பக்கரி கட்டிக்கலாம். அவர் ஒரு ஆள் 8 நாளைக்கு கொடுக்க முடியாது. எந்தாவது கொடுத்துட்டு சரி ப்ரோ உடச்சு வசம் போட்டுட்டேன். என்ன 2 பேரும் என்ன பேச விடுறா? பேரை சொல்லுங்க. எங்க அம்மாவும் அப்பா வச்சாங்கல்ல. உனக்கு என்ன ஆம்பளைக்கு வைக்கும் வருது? ஆம்பளைக்கு மாறிடுமையா? இன்னைக்கு கொக்கரை அப்படிதான் இருக்கு. இருங்க, பேரை சொல்லினா விட்டுருவான். அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு. அதுக்கிட்டே அன்னைக்கே சொன்னேன், சீனி பக்கத்துல போய் துணியை வைக்காதுன்னு. எறும்பு அடிச்சு விட்டா இல்ல கத்தினி ஒரு மாதிரியா பகிரங்கமா சொல்றீங்களா? அந்த வகையில் கனகப்பிரியர் நாரதர் என்பது என்னுடைய ஆமோதயம் அப்பா. சரி குழச்சு போ சொல்லிட்டாங்க. சரி சாமி வேற மேலவத்துல இருந்து வரும்போது பாறையில இருந்து விழுந்துட்டாரு. ஆறு ஆதாய மாற்றமாக ஜடாயு போனான். ஜடாயு போயிட்டு போது ராவணன் என்ன பண்ணான்? ரெக்கைய வச்சான். அதுபோல எனக்கு ஒரு பிரியா
மாமியார் ஊரா கராத்தமா இருக்கு. அவன் பேசாதீங்க, லூசு பைய பச்சை வச்சா பேசிக்குவேன். இல்லைங்க வாய மூடி மூடி என் கையும் பூரா என் பல்லு கீறி கீறி விட்டு. நானும் அப்போ நீங்க பார்த்துதான் இருக்கேன், 800 தடவை வாய மூடி இருக்கேன். நான் உங்கள்கிட்ட பேச விரும்புறேங்க. தாத்தா என்னடா அப்படி சிரிக்குது? கேன்றியாத்தா நான் அத்துட்டு போட்டு போ. உங்கள்கிட்ட பேச நான் விரும்புறேன். நான் கிள்ளி விளவன்ட்ட பேச விரும்புறேன். ஐயா அவன் பச்சையா பேசிக்குவேன். இருக்கிற 4 மணி விளக்கமா அடிச்சு போட்டு கிள்ளி விடவா வாங்க, உங்களுக்கு தான் மரியாதை கொடுப்பேன். வாங்க, நல்லா இருக்கீங்களா? பாத்தீங்களா, இது உனக்கு தேவைங்க. உன் தத்திரி அவன் குண்டக்க மண்டக்க பேசுவாங்க. சரி இருக்குங்க. உங்க பேர் வந்து கிள்ளி விட, அப்பா சுப்பிரமணி. அது நாடகாரன் நம்பிராஜன் சொல்ற. எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்க கேட்டாரு நல்லா இருக்கா. பத்தியெல்லாம் கோவப்படுறேன். உங்கள்கிட்டயே பேசிக்கலாம். ஆமா, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? மோட்டா பேர் என்ன? மரியாதை. நீ பாமர மக்கள்யா? ஓ, நீங்க பாமர மக்கள் அப்படிங்கிற உங்க ஆத்தா பேர் என்ன அப்படிங்கிற? சரி அம்மா சொல்ல மாட்டீங்களா? சரி, உங்க அம்மா பேர் என்ன? வேற மாதிரி வச்சு கொடுங்க. நோத்தான்றாரு, நீ பாத்துக்கிட்டு இருக்க என்னடா? சாமி மெட்ராஸ் கிராஸா இருக்கும் போது என்ன சொல்ற? உங்க அம்மா பேர் என்ன? எங்க அம்மா பேரு தட்டுவணி. நான் கூட பலவற்றை நினைச்சேன். தட்டும் வாணி, உன் நாவை தட்டி உன்னை பேச வைக்கிறது என் தாய். கலைவாணி அப்பா கலவாணி இல்ல மலமாரி பேசாமலா இல்ல திருச்சியில ஒரு பானை காட்டு வந்துட்டாங்க. 1000 கலைகள் 64 சொந்த கை. உன் நாவைய குடியிருக்காயா? உன் நாவில என்ன தண்ணி பழம் மாதிரி இருக்கேன்? நாவல குடியிருக்காங்க. உங்க அப்பா வேற என்ன? சிரிச்சுக்கட்டா. சிரிச்சுக்கட்டானா என்ன வேற? திருச்சி கட்டாவா? திருச்சியில வந்தாரு. அட முட்டாளத்து முண்டாயிடா. நான் சொல்றேன், கசர தவற வல்லினம் சொல்லியா? நீ சொல்லு. கசர தவற வல்லினம். வல்லினம்னா பள்ளினம். வெள்ளினம் இந்த இதுக்கு பள்ளிக்கூடம் இல்லாம நாடகத்துக்கு வந்துட்டேன். நீ இங்கேயும் பாடம் நடத்தினா நான் எங்கேயும் போய் பொத்தா கட்ட வேளாங்க. அப்புறம் நான் சொல்ல சி சி ரூ ரூ இஸ் டி டி சுருஷ்டி குருவி ரொட்டி. இல்லடா, கல்வத்துல ஆசிரியரா இருக்கு. சரி, உங்க அப்பா பேரு? பிரம்மா. அலையோட நல்ல மனுஷன். நம்மளுக்கு என்ன கேட்கறதெல்லாம் வாங்கிட்டு வந்தாரு பெரியப்பா. ஏய் ஏய் மனசு நம்ம தேத்திக்கிறோம்ப்பா. ஏய் பிரம்மா பெரியப்பா கடைசி வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் நீ சட்டியே ஏய் ஏய் இனிமேல புத்தகத்தை நான் எதுல வைப்பேன் பெரியப்பா? ஏய் இரியா, பணியார சுடல இருந்து அடுப்புல ஏறி உட்காந்து பிரம்ம முகூர்த்தம் ஆகிட்ட நேரத்துல எதுக்கே அந்த மாதிரி அழுகிறியா உட்காந்துக்கிறியா? ஒண்ணு அழு இல்ல வசனத்தை பேசு மறந்துட்டு ஏன்டா என்ன பெரியப்பா. சரி, நம்ம தம்பி நான் கட்டி பிடிச்சேன். நல்லா தான் இருக்காரு. தண்ணி பாம்பு கடிச்சு செத்து போனாலும் இல்ல. தண்ணி பாப்பா வச்சு எவனுக்கே விஜயம் இருக்கு. 1/2 மணி நேரம் கழிச்சு ஏன்டா பிரம்மனை கொஞ்சம் விட்டில? பிரம்மாயா? பிரம்மா பிரம்மா உங்க அப்பா. இந்த இடத்துல நீங்க வந்தது மிக்க மகிழ்ச்சி. இந்த இடத்துல 2 பேர் இருக்கு. அடே மணி, என்ன ராத்திரியா? காவலுக்கு நாங்க இருக்கோம். யாரு? என் தங்கச்சி வள்ளி. இன்னும் ஒண்ணு என் ஆளு ஒண்ணு இருக்கு. அது யாருன்னு தெரியலங்க. 5:30 வரைக்கும் எங்களோட தடவிட்டு கிடக்கேன். சரி, அப்ப நாங்க கார்ல இங்கிட்டு போயிருவோம், அது புதுக்கோட்டைக்கு அங்கிட்டு போயிடும். சரி, நாங்க நம்ம நல்ல பிள்ளைங்க. நீங்க ஏதாவது இது பண்றீங்களா? ஏன்னா எதிர்பார்க்கறது வந்து தக்கத்தை எதிர்பார்க்கறேன்னு நினைக்கிறேன். சிறப்பு. தங்கச்சி பார்க்கலாமா? தங்கச்சி என் தங்கச்சி ஏன் ஆளு ஒண்ணு இருக்கு. அடுத்த
கண்ணே ஏ உள்ள கருப்பாகி உள்ள வந்து படுதாகி ஆடி மதம் கொள்ளுடி அம்மி கல்லுவாடுடி ஏ உள்ள கருப்பாகி உள்ள வந்து படுதாகி அவ்வளவுதான். பாட்டுல உள்ள போய் படுதான்னா வந்த உள்ள போய் படுத்துச்சு நான் மறுபடியே. கண்ணே நல்ல காமெடி இதே படுக்க சொல்லுங்க. வாடி உள்ள ரசத்தி மச்சிருங்க பார்க்க மாட்டேன்னு சொல்லாத கோவப்படாம வாங்கிக்கடி அடிக்கிலேயே ராசாத்தி வாடி உள்ள கண்ணே வெள்ளையம்மா இந்த பாட்டு இதுல சேரமாடா. கொக்கு வச்சேன் கொக்கு பொடி வாங்க நம்ம இடத்துக்கு நல்ல ஒரு சாமி வந்திருக்கு. அப்புறம் ஏன்னா சாமி வந்தோடனே உனக்கு கடமை தைலம் தேடி விடுறாரு என்ன ஆசீர்வாதம் ஒல்லிக்குச்சி உடம்புக்கு 2 ஊர்ல காய்ச்சி விட்டாங்க. கண்ணை தொடக்கணும்
உன் வீட்டை திறந்து காலையில போய் படு. ஐயா நீங்க நீ அம்மோ அம்மோ சொல்ல இல்ல கொண்டாடி முறுக்கேது சாமி 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 சொல்ல இல்ல புருஷன பத்தி சாமி அந்த புள்ள இருமுடியாத்துட்டாங்க. டேய் அண்ணே இந்த கொட்டா குச்சி கொடுக்கறேன். பாட்டா அத்துக்கிட்டேன் இந்த குச்சி மண்டை. அவர்கிட்ட மண்டையா நீங்க சொல்லிடு சொல்லுறானே. ஆமாங்க. என்ன ஆட்டம். மாமாவை பார்த்து பூச்சூடடி மன்னாவை போனோடி பேசடி மாப்பிள்ளையாரே முன்னாடி அலராடி கோலராடி அம்மாடியோ அம்மாடியோ கோயமே இயந்த அயாரி அந்த உங்க கை வச்ச உடனே அந்த பொம்பளை அப்படி மாறிடுச்சு. நான் சரஸ்வரம் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் முடியிருந்தேன். என் தங்கச்சியை கூப்பிடுறேன். தங்கச்சி மாத்தா நம்ம இடத்துக்கு பிரம்மா மயம் வந்திருக்காரு. பிரம்மா மகன் எங்க வந்துருக்காரு? சும்மா அதை ஐரமன் வாங்கி விடலாம். வரப்போட வந்திருக்காரு. உன் கூட சண்டை கூட வந்திருக்காருமா. ஏன் கூட சண்டை போறதுக்கு அவரே எங்க வந்திருக்காரு? வந்திருக்காரு தேவையாது. தேவனே. ஓஹோ எல்லாத்தையும் சண்டை போட்டு நம்ம கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சு வராமா? எந்த தைரியத்துல அவரெல்லாம் இங்க வராரு? வேற யார்ட்டையும் சண்டை போட்டு செம்மையா வாங்கியிருப்பாரு போல. கையில பிளாஸ்டிக் போட்டுருக்காங்க. ஒரு பக்கம் நல்லா இருக்குல்ல ஆவி சாட்டி கேட்டா அங்க பாருங்க இவ்வளவு நேரம் பொண்டாடி மொண்டாட்டி இருக்கல எவன் மொண்டாட்டி இருக்கு. டேய் உள்ள ஒரு யாருமே இல்லை உள்ள போங்க. அந்த பேட்டா சேர்த்து வேணப்பா ஓட்டுக்கு உங்களை என்னடா செய்யறது? அதேங்க நான் பார்ப்போம் சாமி கூப்பிடும் போது பேசாம வாயா ஓடி வாங்கியது வல்லவர் வரவேற்பது எங்களுக்கு புல பண்பு. அதனால் தங்களுக்கு கொடுக்கும் வரவேற்பு எப்படி என்றால் அதே தலைவா தவம் வருக